வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். நியூ4 சேனல்லேருந்து. புரட்சித் தலைவியுடைய மகன் இப்பொழுது உங்களோடு உரையாற்ற இருக்கிறார். அவரோட உரையை கேளுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, என் இரத்தத்தின் இரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவரையும் இந்த காணொலியில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமது புரட்சி தலைவர் மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழா மதுரையில் தமிழக அரசு சார்பாக சிறப்பாக துவங்கப்பட்டுள்ளது. இதனை நமது கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து நூற்றாண்டு நாயகனை உலகம் போற்றும் அளவுக்கு நாம் எடுத்து செல்ல அனைவரும் பாடுபட வேண்டும். நம் கழகத்துக்கு ஆணி வேராக விதையாக இருந்த நமது பொன்மலை செம்மல் அவர்கள் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்பதை உலகத்துக்கு உரத்து சொல்லுவோம். நாம் அனைவரும் ஒன்றே, ஒரே அணி, ஒரே கழகம் என்பதை நிரூபித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது நமது பொன்மலை செம்மல் அவர்களின் ஆணையும் விருப்பமும் அதுதான் என்பது நம் அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கு நன்றாக தெரியும். அதுபோல் ஒன்றே கழகம் ஒருவனே தலைவன் என்ற முறையில் நாம் அனைவரும் புரட்சி தலைவர் அவர்களின் ஒப்பற்ற ஆற்றலுக்காகவும் தன்னை நாட்டுக்காக அர்ப்பணித்து கொண்டு தனது குடும்பத்தை பற்றியும் நினைக்காமல் இன்று நானும் எனது தவிப்புகளை நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. அவர் என்ன விரும்பினாரோ அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மக்களோடு மக்களாக வாழ்வதில் உள்ள இன்பம், மக்களுக்காக வாழ்வதில் உள்ள இன்பமே தனிதான். அதை நன்றாக அனுபவித்து கொண்டிருக்கிறேன். விரைவில் கழகம் ஒரே தலைமையின் கீழ் வந்து சேரும். அது சட்டப்படி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிறைவேறியதில் காலக்கெடு முடிந்துவிட்டது. அதனால் கூடிய விரைவில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்யப்படும். அதனால் யாரும் பிரிவினை அந்த அணி இந்த அணி என்று செல்லாமல் ஒரே அணி அதிமுக அணி, புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அவர்களின் கீழ் இயங்கும் அணி என்பதை ஒரே மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். புரட்சி தலைவர் அவர்கள் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் என்னென்ன தியாகங்களை செய்தார் என்பதை
நாடு அறியும். அதை பற்றி பேச எனக்கு வயதும் இல்லை, அனுபவம் இல்லை. இன்று நூற்றாண்டு நாயகனான நமது புரட்சித் தலைவரை புகழ் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல நம் தமிழ் இனம், ஒவ்வொரு தமிழரும் ஒரு தமிழரின் கடமையாகும். அதனால் தமிழுக்காகவும் மண்ணுக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒப்பற்ற தியாகங்களை செய்த நமது புரட்சி தலைவர் அவர்களை இந்த நன்னாளில் மனதார வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.